இந்தியாவின் முதன்மையான தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களான ஐஐடிகளில் கடந்த 5 ஆண்டுகளில் 65 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த விரிவான செய்தியை பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள ஐஐடி கல்வி நிறுவனங்களில் படித்துவிட்டு பல்வேறு நாடுகளில் வசிக்கும் முன்னாள் மாணவர்கள் குழு ஒன்று திரட்டிய தரவுகளின்படி ஜனவரி 2021 முதல் டிசம்பர் 2025 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் பல்வேறு ஐஐடி வளாகங்களில் மொத்தம் 65 மாணவர்கள் தங்கள் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளனர். சராசரியாக ஒவ்வொரு ஆண்டும் 12க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஐஐடி வளாகங்களில் தற்கொலை செய்து கொள்கின்றனர். குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளில் பல்வேறு ஐஐடிகளில் படிக்கும் 28 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். இதில் அதிகபட்சமாக கான்பூர் ஐஐடியில் கடந்த 2 ஆண்டுகளில் 9 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். காரக்பூர் ஐஐடியில் 7 மாணவர்கள், டெல்லி, ரூர்க்கி, குவஹாத்தி ஐஐடியில் தலா 3 தற்கொலைகளும் நடந்துள்ளன. வாரணாசி, தனபாத் மற்றும் பாம்பாய் ஐஐடியில் ஒரு மாணவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கல்வி அழுத்தம், தனிமை, போட்டி, சாதி மற்றும் மொழி ரீதியான பாகுபாடுகளால் மாணவர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தமே தற்கொலைக்கு தூண்டுவதாக கூறப்படுகிறது. இந்த தொடர் தற்கொலைகளை தடுக்கும் நோக்கில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு உயர்மட்ட பணிக்குழு ஒன்றை அமைத்துள்ளது. மாணவர்களின் மனநல பாதுகாப்பை உறுதி செய்யவும் வளாகங்களில் நிலவும் அழுத்தமான சூழலை குறைப்பதற்கான வழிமுறைகளை ஆராயவும் இந்த குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. மனநலம் என்பது வாழ்வுரிமையின் ஒரு பகுதி என்பதை பல தீர்ப்புகளில் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஐஐடி முன்னாள் மாணவர்கள் குழு இந்த உயிரிழப்புகளுக்கு ஐஐடி நிர்வாகங்களின் உயர்மட்ட அளவில் பொறுப்புக்கூறலை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது.